வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு லேஅவுட்டை பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பொத்தேரி சிக்னல். இந்த பாருங்க தான் பொத்தேரி சிக்னல், தெரியல பார்த்துக்கிறேங்க. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் தெரியும். இதாங்கிட்டு பாருங்க, எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல். அப்படி எங்கிட்ட இந்த காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இந்த சிக்னல்ல இருந்து இந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா 1.3 கிலோமீட்டர்ல ஒரு சூப்பரான லே அவுட்டை தான் இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நீங்க தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சூப்பரா லக்ஸரியான டியூப்ளெக்ஸ் வில்லா ஹவுஸே வந்து பாத்தீங்கன்னா இடத்தோட 50 லட்சத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க. 2 பெட்ரூமோ 3 பெட்ரூமோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி லொகேஷன்ல எங்கேயுமே பிளாட்டே அவைலபிளா இல்லை. ஸோ பிளாட் தேடிட்டு இருக்கிறவங்க, வீடு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நான் மனோஜ், வேதா ஹோம் அண்ட் லேண்ட்ல இருந்து உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ரெகுலராக அப்லோட் பண்றோம். வாங்க நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டி போய் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட சைட்டை ரீச் பண்ணியாச்சு. பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டாக நம்ம 1.3 கிலோமீட்டர்லேயே இந்த லொக்கேஷனை ரீச் பண்ணியாச்சு. ஸோ நல்ல ரெசிடென்ஷியலான ஏரியாங்க. பொத்தேரி சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான லே அவுட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பொதுவாக சொல்லுவாங்க ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கத்தில் அப்படின்னா, ஆனால் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம கிடைக்கும். மினிமம் 3 கிலோமீட்டராவது போக வேண்டியதாக இருக்கும். அது எதனால் அப்படின்னா, ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு பிளாட்டு இல்லை. பட் நான் அடித்து சொல்கிறேன், இந்த மாதிரி அம்யூனிட்டிஸோட இவ்வளோ சூப்பராக பார்க்கவே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்க லே அவுட்டு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டாக ஒரு 1.3 கிலோமீட்டர் தான் இருக்குது. பொத்தேரி உங்களுக்கு தெரியும், பொத்தேரி பற்றி நமக்கு அந்த எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது. அந்த லொக்கேஷன்லாம் வந்து எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நல்ல ரெசிடென்ஷியல் நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக திக் ரெசிடென்ஷியல். நல்ல ரெசிடென்ஷியலாக இந்தளவுக்கு டெவலப் ஆனதுக்கு காரணமே எஸ்ஆர்எம் காலேஜ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே படிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, இந்த வீடு, இந்த அப்பார்ட்மெண்ட்டு, இந்த ஏரியா சரௌண்டிங்லேயே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2000 பேருக்கு மேலே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் குடியிருக்கிறாங்க. 2000 பேருக்கு மேலே. ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்களே பெருங்குளத்தூர்லேருந்து சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரெச்சில் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. ஏன் பெருங்குளத்தூருக்கு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்கன்னா, பொத்தேரியில் வீடு இல்லை. இந்த ஏரியா ரெசிடென்ஷியலாக ரெண்டல் பர்பஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா எக்ஸலண்ட்டான சாய்ஸு. நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டுக்கலாம். 2 பெட்ரூம் வீடு ரெண்டலுக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே எஸ்ஆர்எம்மில் இருக்கிறவங்கெல்லாம் ஷேர் பண்ணி 3-4 பேராக ஷேர் பண்ணி எடுத்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல 2 பெட்ரூம் நல்ல ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட். ஏதோ இங்கே நம்ம சொன்னோம் தெரியுமா, உங்களுக்கு சொல்லுவேன் தெரியும், பார்த்துக்கங்க. இங்கே 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க. நான் இன்ட்ரோல சொன்னால உங்களுக்கு வீடு கட்டி தராங்கன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பில்டப் ஏரியா இருக்கும், 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில். ஸோ அதே மாதிரி இருக்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 25,000 ரெண்டல் போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டல் பர்பஸ்க்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான லொக்கேஷன். பொத்தேரியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி ரோடு உங்களுக்கு தெரியும், சவுத் தமிழ்நாடு கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுதான். அதை விட்டால் அப்படியே ஜிஎஸ்டி ரோட்டில் போனீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் பிரிட்ஜ் வரும், புது பிரிட்ஜு. அதில் அப்படியே ரைட் எடுத்தால் உரகடம் வழியாக பெங்களூர் ஹைவே, எக்ஸ்பிரஸ் ஹைவேவை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெங்களூர் போகிறவங்களும் சரி, இல்லை நார்த் இந்தியா போகிறதுக்குனாலும் சரி, இல்லை சவுத் தமிழ்நாடு போகிறதுனாலும் சரி, பொத்தேரியிலேருந்து ஈஸியாக கனெக்டிவிட்டி இருக்குது. பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் 1.3 கிலோமீட்டர் தான். பஸ் ஸ்டாண்டும் அதே டிஸ்டன்ஸ் தான், ஜிஎஸ்டி ரோடும் அதே டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த லொக்கேஷனில் ஏகப்பட்ட ஸ்கூலு, காலேஜ், சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம அன்றாட தேவைக்கு நம்ம எங்கேயுமே போக வேணாம். வீட்டிலேருந்து இறங்கி நடந்து போனாலே நம்ம அத்தியாவசிய தேவைக்கான எல்லா டே டு டே விஷயங்களும் ஈஸியாகவே அங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எமர்ஜென்சியாக ஒன்றுனா கூட எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த இடத்துல உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் தான் அது. அதையும் தாண்டி ஜிஎஸ்டி ரோடு ஈஸியாக இருக்கிறதுனால, ஈஸியாக ஆக்சஸ்னால நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏரியாவோட ஹைலைட்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த லேஅவுட்டோட ஹைலைட் சொல்கிறேன். இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரசா எமினன்ட் இந்த லேஅவுட்டோட நேமு. மொத்தமாக ஒரு 3 ஏக்கருக்கு 2 ஃபேஸிங்காக வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 2 ஃபேஸிங் இருக்குது. 2 ஃபேஸிங்குமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தான் பிளாட்ஸோட சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கும் கீழே ஒரு 2-3 பிளாட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னா
நீங்கள் அது வந்து சீக்கிரமாக ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டேரக்ட் டெவலப்பர் கிட்ட பேசி நீங்கள் புக் பண்ணிக்கங்க. ஏன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக 2-3 பிளாட்ஸ் தான் இருக்குது. அதோட கம்மியாக தேடிட்டு இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே தான் தேடுறீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணாலும் பக்கத்தில் வாங்கிக்கலாம். டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு, டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோன் போய்க்க முடியும். இந்த லொக்கேஷனில் நீங்கள் நல்லா பாருங்கள் என்ன அளவுக்கு ரெசிடென்ஷியலாக இருக்குன்னு. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விற்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ரீசேல்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு 5000 ரூபா 5500 போயிட்டுருக்கு. ரீசேல் பிளாட்டே 5000 5500 போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேரில் வந்து பாருங்கள் தெரியும். ஆனால் இவங்க ஆடி ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 3800 தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் நெகோசியேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட் 15ஓட ஆடி முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸை யூஸ் பண்ணி இப்போவே புக் பண்ணிக்கங்க. நீங்கள் புக் பண்ணதுமே நீங்கள் 20 லட்சம் கொடுங்க 30 லட்சம் கொடுங்க டக்குன்னு பண்ணிக்கங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பிளாட் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நீங்கள் ஃபேமிலி 4-5 பேர் வரீங்கனாலும் வந்து ஜம்முன்னு வாங்க, வந்து பிளாட்டை பாருங்கள். பிடிச்ச பிளாட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸாக ஒரு 10,000 ரூபா பே பண்ணால் போதும். அந்த பிளாட்டோட பேரண்ட் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் எடுத்து நீங்கள் வக்கீல்கிட்ட லீகல் பார்க்குறதுனாலும் தாராளமாக பார்த்துக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணாலே போதும். மினிமமாக உங்களோட பிளாட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இனிஷியல் அமௌண்ட் வந்து மாறும். நான் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஆவரேஜ் காஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 3 - 4 லட்ச ரூபாக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணால் போதும். நீங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே இஎம்ஐயில் போயிடலாம். பேங்க் லோனை வேல்யூ ரியாலிட்டியை உங்களுக்கு ரெடி பண்ணி ஆன் டைமில் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே பிளாட்ஸ் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு. வீடு சொன்னியப்பா, அது என்ன கான்செப்ட்னா எல்லாமே கஸ்டமைஸ்டு வில்லா தான். இவங்க 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பில்டப் பண்ணி தராங்க டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக. இந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த சரௌண்டிங்ஸில் எல்லாமே வீடோட காஸ்ட்டு 75 lakhs 80 lakhs போயிட்டுருக்கு. நீங்கள் கண்டினியூஸாக தேடிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது பொய் இல்லைன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஏன்ப்பா எவ்வளோ ரேட்டுன்ற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த லொக்கேஷன் பாருங்கள். நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங் வந்திருப்பீங்களான்னு தெரியல. இப்போது இந்த சரௌண்டிங் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னா நம்பவே மாட்டீங்க. நான் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங் அடிக்கடி வருவேன். இப்போ நான் வரும்போது நான் புது ரோட்டுக்கு வரேனான்னு எனக்கே ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கடைகண்ணி வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் ஷாப்ஸு, ஆன் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் ஷாப்ஸு. முன்னாடிலாம் காலியாக இருக்கும். அப்போல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டு 1900 ரூபா 2000 தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், இந்த ரோட்லேயே வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு ப்ரைஸு 3800 ரூபா ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. வெளியில் ரீசேலு 5000 5500 ரூபா போயிட்டுருக்கு. நான் விசாரிச்சுட்டேன், நீங்கள் விசாரிச்சுக்கங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்ககிட்ட 6 மாதத்தில் கீழே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ வீடு வித்தின் 6 monthஸில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ரேட்டை சொல்லிடுறேன், ரேட்டு கேட்டுகிட்டே இருப்பீங்க. 2 பெட்ரூம் வீடு அழகாக 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு 2 பெட்ரூமோ இல்லை அது 3 பெட்ரூமோ உங்கள் விருப்பம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரூம் சைஸை குறைச்சி எந்த மாதிரி வேணுமானாலும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 50 லட்சத்துலேருந்தே தராங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க. 50 லட்சத்துக்கு தனி வீடு. அடித்து சொல்கிறேன், இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே உங்களுக்கு இது பாசிபிளே இல்லை. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 1.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தனி வீடு 50 லட்சத்துக்கு தராங்கன்னா பார்த்துக்கிடுங்க. நல்ல ஆஃபரு, யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இனிஷியல் அமௌண்ட்டு நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணால் போதும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. எல்லா ஃபேஸிங்லேயுமே இப்போ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 2 ஃபேஸிங்லேயும் சேர்த்து உங்களுக்கு 100+ பிளாட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ லான்ச் பண்ண வித்தின் வீக்லேயே பார்த்தீங்கன்னா 30+ பிளாட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஹை டிமாண்ட் இருக்குது. இங்கே எங்கேயுமே பிளாட்ஸு இந்த மாதிரி கிடைக்கல. அதுவும் இந்த லே அவுட்டை பாருங்களேன். இது வந்து 40 அடி ரோடு, அந்த சைடு உங்களுக்கு 30 அடி ரோடு. இங்கிட்ட உங்களுக்கு இன்டர் கனெக்ட் பண்ணுற எல்லாமே 24 அடி ரோடு. நல்லா 24 அடி 30 அடி 40 அடின்னு அகலமான தார் சாலைகள் எல்லாமே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 லேயர், அதாவது 2 லேயர் போட்டிருக்கிறாங்க தார். அஷூரன்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய லேஅவுட்டில் பிளாக் டாப் ரோடு இருக்கும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது டேமேஜ் ஆகிறத பார்த்துட்டு போய் இவங்க அடித்து சொல்கிறாங்க, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சாலும் இது இப்படியே தாங்க இருக்கும், நாங்கள் 2 லேயர் போட்டிருக்கோன்னு. அதையும் தாண்டி இங்கே இருங்க, உங்களுக்கு அழகாக அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்கிறாங்க. ரெயின் வாட்டர், அதாவது இந்த ஸ்டாம் வாட்டர் ஹார்வெஸ்ட் சொல்லுவாங்கள்ல, இந்த வெள்ள காலத்தில் அதிக மழை பெய்கிற காலத்தில் தண்ணி போகிறதுக்கான வழி அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரைனேஜ் விட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு நல்லா அகலமாக இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு எல்இடி சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸு
அவனி ட்ரீஸ்லாம் ஒரு 2-3 நாளில் வச்சிடறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாருங்கள், அதுக்கான பள்ளம்லாம் தோண்டிட்டாங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே அவனி ட்ரீஸ் வச்சு கொடுத்துருவாங்க. அது போக இந்த லேஅவுட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டு ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. லேஅவுட்டோட எட்ஜு ஃபுல்லாகவே காம்பவுண்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. காம்பவுண்டை அப்படியே தாண்டினீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியலு. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸு கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஸ்பாட்டில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து பாருங்கள். ஸோ இங்கே குடி வந்துட்டீங்க, உங்கள் பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் இருக்கானா? ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. நான் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அத்தனை ஸ்கூல் கிடக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பித்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரைக்கும் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் செதறி கிடக்கு அத்தனை ஸ்கூலு. காலேஜ்னால் உங்களுக்கு 1.5 கிலோமீட்டரில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. அப்புறம் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கிரசண்ட்டில் ரைட் எடுத்திங்கன்னா விஐடி தாகூர்னு சொல்லி ஏகப்பட்ட காலேஜ் இந்த சரௌண்டிங்கில் கிடக்கு. சரி, வேலைக்கு போகிறவங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலேயே ஜோஹோவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது எக்ஸலண்ட்டான பிளேஸு, நல்ல ஈஸி டு ஆக்சஸ் உங்களுக்கு. இல்லை நீங்கள் மகேந்திரா சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியலாகவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஐடியுமே பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஐடி காரிடார் தான். அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா மெப்ஸு, அப்படியே சென்னை கனெக்ட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு பொத்து ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ சென்னைக்குள்ளேயே ஈஸியாக போயிட்டு வந்துக்கலாம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் நல்லா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால போக்குவரத்துக்குமே இது பர்ஃபெக்டான பிளேஸு. ஜிஎஸ்டி ரோடு ஒரு நேஷனல் ஹைவே நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி ரோட டிபெண்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு வீடு இல்லாமல் எல்லாரும் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி போய் இங்கே காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. 50,000 பேருக்கு மேலே அந்த காலேஜ்லேயே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் பர்பஸ்க்கு விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெட் பிரிக்ஸில் செங்கலை வச்சு கட்டுற வீடு 50 லட்சத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக பண்ணித்தரேன் இருக்கிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நான் தேடி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். இன்னொரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை.